எனக்கு ஒரு வருஷத்துக்கு கேப்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திரும்ப அமானுஷ கதைகளை வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப சமீபமா 2024ல 1ஆம் மாசம் வாக்குல வந்துட்டு இந்த கதை நடந்திருக்கு. அதாவது உண்மை கதை. சரியா? இது வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர். சரியா? தமிழ்நாட்டுல இருக்கிற கோயம்புத்தூர் ஊர்ல தான் வந்துட்டு இது நடந்திருக்கு. அப்படி என்னங்க சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா கணவர் ராகவன் மனைவி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ராகினி. அவங்களுக்கு ஒரு பையன். அவனுக்கு வந்து வயசு வந்து ஒரு 7. சரியா? இந்த ராகவன் ராகினின்ற பேரு கற்பனை பேருங்க, உண்மையான பேர் இல்ல. இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற ஊர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டு கூடி போறாங்க. அங்க ஒரு பெரிய பங்களாவை வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க. அந்த ஊரு காசுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 கோடி பெருமானம் உள்ள விலையில வந்துட்டு அந்த வீடை வந்து வாங்குறாங்க. 2 கோடி பெருமானம் உள்ள அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடும் அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ராகவன் ராகினி புருஷன் பொண்டாட்டி, அவங்களோட பிள்ளை. சரியா? 7 வயசு பிள்ளை. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகினிக்கு வந்துட்டு இன்னொரு பிள்ளை வந்துட்டு வயிற்றுல. சரியா? வயிற்றுல வந்து இன்னொரு பிள்ளைக்கு வந்துட்டு வயிற்றுல வந்துட்டு மாசமா இருந்திருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 6 மாசம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட தினத்துல ராகினி ராகவன் அவங்க பிள்ளை. சரியா? 3 பேரும் வந்துட்டு அந்த பங்களா வீட்டுக்கு வந்துட்டு குடி போயிருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு அந்த வீடை வந்து சுத்தம் பண்ணி ஜாமாலாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு கச்சிதமா வந்துட்டு கிரகப்பிரவேசத்தை வந்துட்டு செஞ்சிருக்காங்க. அதாவது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐயர்லாம் வந்து கூப்பிடாம யாருக்கும் வந்துட்டு அழைப்பிதழ் வைக்காம ஸோ சிம்பிளா கச்சிதமா அடுப்புல கேஸ்ல வந்துட்டு பால் பொங்க வச்சு பூஜை அறையெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே சாம்பிராணி சூடெல்லாம் காமிச்சு அந்த கிரகப்பிரவேசத்தை வந்துட்டு சின்னதா முடிச்சுக்கிட்டாங்க. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ வீட்டுக்கு வந்துட்டு புதுசா கூடி போற டைம்ல வந்துட்டு வீடை வந்து சுத்தம் பண்றதுக்கும் வீட்டுல உள்ள ஜாமான் வந்து அரேஞ்ச் பண்றதுக்கும் அவங்களுக்கு போதுமான டைம் இல்லை. சரியா? இதுல வந்துட்டு வெகு விமர்சையா அவங்களால வந்துட்டு கிரகப்பிரவேசத்தை வந்துட்டு சிறப்பா செய்ய முடியல. அதாவது செய்ய முடியலன்னு சொல்றதோட அவங்களுக்கு வந்து போதிய டைம் வந்து பத்தாதனால ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், ஒரு நல்ல தினம் பார்த்து நல்ல நாள் பார்த்து வெகு விமர்சையா எல்லாத்தையும் கூப்பிட்டு கிரகப்பிரவேசத்தை வந்து செஞ்சிருவோம் அப்படின்ற எண்ணத்துல வீட்டுக்கு குடி போற நாள் அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சின்னதா சிம்பிளா வந்துட்டு அவங்க கிரகப்பிரவேசத்தை வந்துட்டு முடிச்சுக்கிட்டாங்க. வீடு குடி பெயர்ந்து விட்டு சிம்பிளான கிரகப்பிரவேசம்லாம் முடிச்சிட்ட கையோட ராகவன் என்ன பண்ணியிருக்காரு, அதாவது ராகினியோட ஹஸ்பண்ட் ராகவன் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்துட்டு வெளியூர்ல சரியா ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வேற ஊர்ல வந்துட்டு ஒரு வேலை இருக்கு. அதாவது இவர் வந்துட்டு சொந்த பிசினஸ் செய்யறாரு. அங்க வந்து ஒரு மீட்டிங் அண்ட் சின்ன வேலை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மத்தியானமே வந்துட்டு அவர் வெளியாயிட்டாரு. அதாவது எப்பனாக்கா இந்த வீட்டுக்கு வந்து குடி பெயர்ந்தாங்கல்ல, காலையில கிரகப்பிரவேசம் வந்துட்டு சின்னதா முடிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் மத்தியானம் அவர் வந்துட்டு கிளம்பிட்டாரு. சரியா? அதாவது நான் போயிட்டு வர ஒரு 2-3 நாள் ஆகும். சரி, அது வரைக்கும் வந்துட்டு பிள்ளையும் வீட்டையும் வந்து பாத்துக்கணும்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட வந்துட்டு விடை பெற்று அவர் போயிட்டுட்டாரு. எப்படியா இருந்தாலும் ராகவன் வந்துட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வரத்துக்கு வந்து ஒரு 2-3 நாள் ஆகும். அதையும் வந்துட்டு தன் மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டு பத்திரமா இருந்துக்குங்க, ஏதோன்னு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி அப்பதாங்க ஒரு பயங்கர சம்பவம் நடந்துச்சு. ஸோ புது வீட்டுக்கு வந்த கலப்புல, அங்க வேலை செஞ்ச கலப்புல, அந்த வீடெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண கலப்புல வந்துட்டு ராகினி தன் 7 வயசு மகனை வந்து கூட்டிக்கிட்டு, அதாவது அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பங்களான்னு சொல்லலாம். அங்க வந்து ஒரு 7 ரூம் இருக்கு. அப்ப வந்துட்டு மனைவியும் வந்துட்டு புருஷனும் தூங்குறதுக்கு வந்து ஒரு ரூம் இருக்கு. அங்கேயே வந்து தன் மகனை வந்து படுக்க வச்சு இவங்கள வந்துட்டு அசதியில வந்துட்டு இவங்கள வந்து தூங்கிட்டாங்க அந்த ரூம்ல. சரியா? அப்ப தூங்கிட்டு இருக்கும் போது என்ன நடந்திருக்குனாக்கா இவங்க வந்து கண்ணை இருந்து தூங்கிட்டே இருந்திருக்காங்க. அப்பதாங்க இந்த பயங்கர சம்பவம் நடந்திருக்கு. திடீர்னு ராகினியோட முடிய வந்து யாரோ உச்சந்தலையில எப்படி சொல்லுவாங்க, உச்சந்தலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா கொத்தோட முடிய பிடிச்சி இழுத்தா அப்படி இருக்கும். அந்த உணர்வு வந்து ராகினிக்கு இருந்திருக்கு. யாரோ அவங்க முடிய பிடிச்சி இழுத்த மாதிரி தூங்குற டைம்ல இவங்க வந்து ஜேக்காய் வந்து எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்ச கையோட யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க வந்து தூங்குறாங்களே, அந்த தூங்குற தலைமாட்டுக்கு முன்னுக்கு தான் வந்து அவங்க பின்னாடிதான் வாசல். சரியா? ரூம்போட வாசல். அப்ப திரும்பி வந்துட்டு பார்த்துருக்காங்க யாரா அது அப்படின்னு. அப்ப வந்து இவங்க ரூம்ல இருந்து வெளியே இன்னொரு ரூம்பு சைட்ல வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து குடுகுடுன்னு உள்ள ஓடி இருக்கு.
இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே ராகினிக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேரதிர்ச்சி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மறுநாள் வந்துட்டு இது வந்து ஒரு பிரம்மையா இருக்கலாம், இது ஒரு இலுஷனா இருக்கலாம், சரி அது வந்து பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவர் கூட வந்து ஃபோன் பண்ணி அவங்க வந்து பேசல, சொல்லல, இந்த விஷயத்தை பத்தி சொல்லல, பேசலன்னு இல்லை, அவங்க கணவர் வந்து ஃபோன் அடிச்சாலும் இந்த விஷயத்த வந்து அவங்க வந்து சொல்லல. சரி, அது வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 நாள் கழிச்சு ராகினியோட கணவர் ராகவன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. சரியா, வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு ராத்திரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சுங்க. கணவன் மனைவி பிள்ளை 3 பேர் ஒரே ரூம்ல வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ராகினிக்கு வந்துட்டு நடுசாமத்துல வந்து ஒரு முழிப்பு வந்திருக்கு. சரியா, முழிப்பு வந்த கையோட அவங்களுக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அதாவது ஸ்டோர் ரூம்ல வந்துட்டு ஒரு இரும்பு, அதாவது அவங்க வீட்டுல வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. அந்த ஸ்டோர் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இரும்பு ராட் இருக்குல்ல, அது போட்டு ஓங்கி டங்கு 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 நடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி சத்தம் வந்து ராகினிக்கு வந்து கேட்டிருக்கு. என்ன சத்தம் இது, ரொம்ப அமானுஷமா பயங்கரமா இருக்க, கிட்ட போய் பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து மனசுக்குள்ளேயே வந்து கேள்விகளை வந்து எழுப்பி இருக்காங்க. போய் பாப்போமா வேணாவா, பாப்போமா வேணாவான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒரு அடி ஸ்டெப், 2 அடி ஸ்டெப், 3 அடி ஸ்டெப் அந்த ஸ்டோரும் கிட்ட போயிருக்காங்க. அப்பயும் டங்கு 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 டங்குன்னு அந்த ஸ்டோர் ரூம் உள்ளுக்கு வந்துட்டு சவுண்டு கேட்டு இருக்குங்க. சரி, எப்படியா இருந்தாலும் அந்த ஸ்டோர் ரூம் வந்து சாத்தி தான் இருக்கும், அதுக்குள்ளதான் வந்து அந்த சத்தம் வந்துட்டு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை பார்த்த கையோட, அதாவது இந்த ஸ்டோர் ரூம் உள்ளுக்கு பூட்டுன ஸ்டோர் ரூம் உள்ளுக்கு வந்துட்டு இந்த இரும்பு ரோட வந்து அடிக்கிற சத்தம், அதாவது இவங்க கிட்ட போயிட்டு அது வந்து கேட்டோன்னே அவங்க உடல்லாம் வந்து சிலிர்த்து போய் உடம்புலாம் சில்லுன்னு போய் ஓடி போயிட்டு ரூம்ல போய் படுத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி மறுநாளும் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க அந்த வீட்டுல. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாயந்தரம் போல 7:30 மணிக்கு வந்துட்டு ராகவன் வந்துட்டு வீட்டு விட்டு வெளியே போயிட்டாரு. அதாவது ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காக வெளியே போயிட்டாரு. அதை தொடர்ந்து ராத்திரி 11:30 மணிக்கு நடுசாமத்துல வந்துட்டு இந்த சம்பவம் நடந்துச்சு. ஏறத்தாழ 11:30 மணிக்கு. வழக்கமா ராகினி வந்து பாத்தீங்கன்னாக்கா டெய்லி வந்துட்டு தூங்க போறதுக்கு முன்னுக்கு ஒரு 11:30 மணி வாக்கு 11 மணி வாக்குல வந்துட்டு தூங்க போறதுக்கு முன்னுக்கு வந்துட்டு கிச்சனை வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் போய் படுப்பாங்க. சரி, அவங்க வீடு வந்து பாத்தீங்கன்னாக்கா கீழ் மாடி மேல் மாடி. சரியா, பங்களா வீடுனால டபுள் ஸ்டோரி ஸ்டைல்ல வந்துட்டு மாடி வீடு அது. சரியா, அதாவது டபுள் ஸ்டோரி வேற, அதே மாதிரி டபுள் ஸ்டோரி பங்களா டபுள் ஸ்டோரின்னு சொல்லலாம் அது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது ராகினி வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு கிச்சன்ல வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மகனான ருட்ரேஷ், இதுவும் வந்து கற்பனை பேருங்க, அவர் வந்து எப்போதும் வந்துட்டு தூங்க போறதுக்கு முன்னுக்கு ஹால்ல வந்துட்டு ஆடி பாடி நர்சரி சாங் மற்றும் வந்துட்டு கார்ட்டூன் சாங்லாம் படிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பாரு. ஸோ ராகினி வந்து கிச்சன்ல வேலை செய்ய, பையன் வந்து ஹால்ல கொஞ்ச நேரம் சத்தம் போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இந்த மாதிரி பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவரோட சத்தம் வந்து கிச்சன்ல இருக்கிற ராகினிக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப ராகினி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் மகன் ருட்ரேஷோட சவுண்டு வந்து நின்று போச்சு ஹால்ல இருந்து. என்னடா, ஆடி பாடிக்கிட்டு இருந்த பையன், சத்தம் போட்டு பாட்டு படிச்சுட்டு இருந்த பையனோட வாய்ஸ் இப்ப இல்லையே, திடீர்னு வந்து நின்று போச்சு, எங்க போயிட்டான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ருட்ரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஹால்ல இருந்த தன் மகனோட ரிப்ளை எதுவுமே வரல. திருப்பி ருட்ரேஷ் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க, அப்பயும் வந்து நிசப்தமா இருந்திருக்கு. எங்க அந்த பையன் போயிட்டான்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து ராகினி ஹாலுக்கு வராங்க. ஹால்ல வந்து ருட்ரேஷ காணோம். வெளியே போய் பார்த்துருக்காங்க, வெளியே எங்கேயாச்சும் நிக்கிறான்னு சொல்லிட்டு வெளியும் தன் பையனை காணோம். மாடிப்படி ஏறி ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறி போயிருக்காங்க. அதாவது மாடியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு ஹால் இருக்கு, சுத்தி வந்து சில ரூம் வந்து இருக்கும். சரியா, சுத்திலும் ரூம் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ருட்ரேஷ்னு சொல்லி மேலே ஏறி இருக்காங்க. மேலே வந்து பாத்தீங்கன்னாக்கா டார்க்கா இருக்கும், லைட்லாம் அடிச்சிருந்துருக்காங்க. மேலே ஏறி போய் பார்க்கும் பொழுதுதாங்க அங்க ஒரு பயங்கர சம்பவம் வந்து நடந்துச்சு. ஒரு பயங்கர சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்றதோட ஒரு பயங்கர சம்பவத்தை வந்துட்டு ராகினி பார்த்தாங்க. பயங்கர சம்பவம் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, ராகினி அந்த படி மேல ஏறி மேலுள்ள ஹாலை வந்து பார்க்கும் பொழுது அந்த ஹாலுக்கு நடுவுல ஒரு பழங்காலத்து சாய்வு நாற்காலியில ஒரு பெண்மணி உட்கார்ந்து இருக்காங்க. அதாவது ராகினி பாக்குற வியூ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த பின்னாடி வியூ, அதாவது இந்த பெண்மணி வந்துட்டு அந்த ஹால்ல வந்து நடுவுல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு பின்னாடி ராகினி நிக்கிறாங்க. அப்ப வந்து பின்னாடி வியூல தான் பார்க்க முடியும் பாருங்களேன்.
அப்ப அந்த உருவம் எப்படி இருந்துச்சுனாக்கா, அந்த சாய்வு நாற்காலியில உட்காந்து சாஞ்சிக்கிட்டே, சரியா? சாய்வு நாற்காலியில சாஞ்சிக்கிட்டே, இந்த பெண்கள்லாம் தலை குளிச்சுட்டா முடிய வந்து சீப்ல கோதுவாங்கல்ல, அந்த மாதிரி நீண்ட முடியோட வந்துட்டு ஒரு பெண்மணி உட்காந்துக்கிட்டு அந்த முடிய வந்து சீவிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ராகினிக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சி. அவங்க உடம்புலாம் வந்துட்டு அப்படி சில்லுன்னு போச்சு. ஒரு மாதிரி ட்ராமாவாயிட்டாங்க. சரி, அந்த சாய்வு நாற்காலில வந்து யார் உட்காந்துருக்கா அப்படின்னு இதை வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே வந்துட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு ராகினி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெண்மணி கிட்ட போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு ஸ்டெப் முன்னுக்கு காலடி வந்து வச்சிருக்காங்க, இன்னொரு ஸ்டெப் வந்துட்டு காலடி எடுத்து வச்சிருக்காங்க. இப்படியே வந்துட்டு அந்த பெண்மணி கிட்ட வந்து கிட்ட 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 போயிருக்காங்க. ஒரு இன்ச்சு கிட்ட போன கையோட, அதாவது இந்த ராகினிக்கும் அந்த பெண்மணிக்கும் வந்துட்டு ஒரு இன்ச்சு கேப்ல வந்து ராகினி வந்து கிட்ட நிக்க பொழுது அந்த பெண்மணி என்ன செஞ்சிட்டாங்க, டக்குன்னு வந்து எந்திரிச்சு பின்னாடி வியூல இருந்து எந்திரிச்சு நாற்காலியை வந்துட்டு தலைக்கு மேல தூக்கிட்டு விருட்டுன்னு, ஏன்னா அந்த இவங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த நடு ஹாலுக்கு எகுத்தாப்புல வந்து ஒரு ரூம் இருக்கு அந்த பெண்மணிக்கு நேரா. அந்த ரூம் வந்து பூட்டி இருந்தாலும் டக்குன்னு வந்துட்டு அந்த கதவு பூட்டி இருக்கு, ஆனா வந்து எப்படிதான் உள்ள பூந்தாங்கன்னு தெரியல, சூட்சம வடிவுல வந்து உள்ள பூந்த மாதிரி 2 செகண்ட்ல வந்து ராகினிக்கு வந்து இது நடந்தாற் போல. அதே மாதிரி ராகினிக்கு வந்துட்டு ஒரு பேரதிர்ச்சி, அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து மயக்கம் காய்ச்ச வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இது கனவா இல்ல உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்கே வந்து ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்துல தன்னோட மகன் வந்து ருத்ரேஷ் எங்க போனான்னு சொல்லிட்டு ராகினி மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நினைப்பு வந்து திரும்ப குடுகுடுன்னு சொல்லிட்டு படியில கீழே இறங்கி போய் பாக்குறாங்க. ருத்ரேஷ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹால்ல தான் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாரு, சரியா? அப்ப ராகினிக்கு வந்துட்டு ஒரே குழப்பம், என்னத்தான் இந்த வீட்டுல வந்து நடக்குது அப்படின்னு. அப்ப ருத்ரேஷை வந்து கூட்டிக்கிட்டு அவங்க ரூமுக்கு மேல போய் படுத்து தூங்கிட்டாங்க, சரியா? தூங்கிட்ட கையோட மறுநாள் காலையில எந்திரிச்சு தன் கணவர் வந்து வீட்டுல தான் இருந்தாரு. இந்த விஷயத்த கூட வந்துட்டு அவர் கணவர்கிட்ட வந்து அவங்க சொல்லல. என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ராகவனுக்கு வந்துட்டு இந்த அமானுஷ கதைகள் மேல வந்து நம்பிக்கை இல்லை, சரியா? தெய்வத்தை நம்புறாரு இல்லையோ பேயை வந்து அவர் நம்ப மாட்டாரு அப்படின்னு நினைச்சு இவர்கிட்ட சொன்னாலும் சொல்லாட்டியும், அதாவது சொன்னாலும் புண்ணியம் இல்லை, அதுக்கு வந்து சொல்லாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில தன் கணவர் வந்துட்டு வேலைக்கு போயிட்ட பிறகு ராகினி என்ன பண்ணிருக்காங்க, வீட்டுக்கிட்ட வந்துட்டு ஒரு பூசாரி இருக்காரு, அவரை போய் பார்க்க போயிருக்காங்க. அந்த பூசாரி வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்கிட்டே வந்து கோயில் வச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி அமானுஷ பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்துட்டு தீர்வு காண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள வட்டாரத்துல உள்ள மக்கள் வந்து ராகினி கிட்ட வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீட்டுல நடக்கிற அமானுஷ சம்பவம் சம்பந்தமா வந்துட்டு அந்த பூசாரியை போய் பார்ப்போம்னு சொல்லி அங்க போயிருக்காங்க. அங்க போன கையோட இந்த விவரங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க, வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு. அப்ப அந்த பூசாரி என்ன பண்ணிட்டாரு, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கம்மா, அந்த வீட்டுல வந்து கெட்டது எதுவும் இல்ல, வீட்டுல வந்துட்டு ஒரு அம்மனோட அவதாரம் வந்து நடமாடிட்டு இருக்கு, அது வந்து உங்களை காக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ராகினிக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துருச்சு, அதே சமயத்துல வந்து ஒரு தைரியம் வந்துருச்சு. அதான் பூசாரி சொல்லிட்டாருல வீட்டுல ஒண்ணும் இல்ல, வீட்டுல சாமி நடமாடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அதுக்கு மறுநாள் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, காலையிலே ராகினி ஏஞ்சி வந்து பார்க்கும் பொழுது அவங்க வீட்டுல வந்து ஒரு பப்பி சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த பப்பி வந்துட்டு அந்த வீட்டுல இல்ல. அப்ப தோட்டத்துக்கு வந்து போயிருக்காங்க. அந்த தோட்டத்துல, அதாவது அவங்க வீட்டுல வந்து ஒரு தோட்டம் இருக்கு வீட்டுக்கு வெளியே. அந்த தோட்டத்துக்கு நடுவுல வந்து அந்த அந்த இவங்க வந்து வளர்த்த அந்த பப்பியை வந்து பாத்தீங்கன்னாக்கா இறந்து கிடந்துச்சு. அப்ப ராகினி வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை வந்துட்டு பெருசா எடுத்துக்கல, சரியா? ஏதோ அது என்னன்னு தெரியல, அது வந்து இயல்பா வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பப்பியை வந்து அப்புறப்படுத்திட்ட பிறகு இன்னொரு பப்பியை வாங்கி விட்டுருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பழைய பப்பி இறந்து கிடந்துச்சுல, அதே இடத்துல அதாவது வேற இடம் திசை மாறாம அதே இடத்துல இந்த பப்பியும் புது பப்பியும் வந்து இறந்து கிடந்துச்சு. அங்கத்தான் வந்து ராகினிக்கு வந்துட்டு ஒரு பயம் கலந்த ஒரு ஆச்சரியம் வந்து ஏற்பட்டுச்சு. என்னடா அது, நம்ம வந்து பழைய பப்பியை வளர்த்தோம், சரி அது வந்து யதார்த்தமா இறந்துருச்சு அந்த தோட்டத்துல அப்படின்னு பார்த்தா, அதே தோட்டத்துல அதே இடத்துல அந்த பப்பி இறந்த அதே தடயம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பப்பியை வந்து இறந்திருக்க. அப்ப இந்த வீட்டுல வந்து என்ன நடக்குது, இது வந்து அமானுஷ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமோ அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் தன் கணவர்கிட்ட இதுக்கு முன்ன இந்த வீட்டுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒண்ணு விடாம போட்டு உடைச்சிருக்காங்க. ராகவன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, இது சம்பந்தமா வந்துட்டு ஏதோ ஒரு இஷ்யூ வந்துட்டு இதுல கலந்துருக்கு, இந்த வீட்டுல வந்து ஏதோ ஒரு மர்மம் வந்து இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா ஒரு முடிவு எடுத்தாருனாக்கா, இன்னொரு டிஃப்ரெண்ட் கோயில் இருக்கு, அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அர்ச்சகர் இருக்காரு,
அந்த அர்ச்சகருக்கு வந்து ஒரு மனைவி இருக்காங்க. 2 பேரும் தான் வந்துட்டு அந்த கோயிலை வந்து பராமரிக்கிறாங்க. இந்த மாதிரி அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு தீர்வு காண்றதுக்காகவே அந்த கோயில்ல வந்து மக்களுக்கு வந்து பல நல்லது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க அந்த கோயில போயிட்டு அவங்கள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கூட்டிக்கிட்டு ராகவன் வந்து போறாரு. 2 பேரும் வந்துட்டு அந்த அர்ச்சகரையும் அந்த அர்ச்சகரோட மனைவியை வந்து அந்த கோயில சந்திக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும், வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. அர்ச்சகரும் அந்த அர்ச்சகரோட மனைவியும், அதாவது இந்த அர்ச்சகருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி அமானுஷ விஷயங்களை வந்துட்டு தீக்கிற ஒரு வல்லமை சக்தி இருக்கு. அவர் மனைவிக்கும் அதே மாதிரி வந்துட்டு அந்த சக்தி இருக்கு. 2 பேரும் எங்க வீட்டுல என்னத்தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஞான திருஷ்டியால வந்துட்டு கணிச்சு அப்பதான் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு ராகவன்ட்டு ராகினிகிட்டயும் வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது எங்க வீட்டுல வந்துட்டு உண்மையான என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதாவது அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, உங்க வீட்டுல வந்துட்டு ஒரு பழைய ஆன்மா வந்துட்டு நடமாடிட்டு இருக்கு. சரி, ஒரு பெண்ணோட ஆன்மா வந்துட்டு நடமாடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகினிக்கும் இந்த ஆன்மாவுக்கும் முன்பிறவி, அதாவது பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கு. ஏதோ ஒரு கர்ம வினைனால இந்த ஆன்மா வந்துட்டு ராகினியை வந்துட்டு பின் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அமானுஷ்ய சிம்டம்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை கேட்டோன்னே ராகினிக்கும் ராகவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பேர் அதிர்ச்சி. ராகினி கேட்டிருக்காங்க, நான் இதுக்கு முன்ன வந்துட்டு ஒரு பூசாரியை போய் பார்த்தேன். அவர் வந்து சொன்னாரு இந்த வீட்டுல வந்துட்டு தெய்வம் வந்து நடமாடுது அப்படின்னு. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கிடையவே கிடையாது. சரியா, ஒருவேளை வந்துட்டு அவர் வந்து அறக்குறையான ஒரு சாமியாரா இருப்பாரு. அவர் சொன்னது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா முற்றிலும் போய் அங்க இருக்கிறது வந்து கெட்ட ஆன்மா. அந்த ஆன்மா வந்து உங்களுக்கு வந்து ஆபத்தானது அப்படின்னு வந்துட்டு சொன்ன கையோட 2 பேருக்கும் வந்துட்டு அதாவது ராகினிக்கும் ராகவனுக்கும் வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அர்ச்சகரோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உங்க வீட்டுக்கு வரணும், உங்க வீட்டுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணணும், இந்த நெகட்டிவ் அதாவது இந்த அமானுஷம் கெட்ட அமானுஷத்தை வந்துட்டு ரிமூவ் பண்றதுக்கு வந்து நான் சில விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ராகவனும் ராகினியும் வந்துட்டு அவங்க சொல் பேச்சுக்கு ஒப்புக்கொண்டு மறுநாளே அந்த அர்ச்சகரோட மனைவியும் வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று இருக்காங்க. சரியா, வீட்டு வாசல்ல வந்து நின்ற கையோட அந்த அர்ச்சகரோட மனைவி வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து போக முடியல. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க முகம்லாம் வந்து மாறிடுச்சு, கை கால்லாம் வந்து நடுக்கம் ஏற்பட்டுருச்சு. அப்ப வந்து ராகினிக்கும் ராகவனுக்கும் வந்துட்டு ஒரு இனம் புரியாத ஒரு அதிர்ச்சி. பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அர்ச்சகரும் வந்துட்டு இருக்காரு, தன் கணவரும் இருக்காரு. அப்ப வந்துட்டு அந்த அர்ச்சகரோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, இந்த வீட்டுக்கு வந்து எப்படிதான் இருக்கீங்கன்னு தெரியல, உள்ள வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு கெட்ட சக்தி இருக்கு. நான் நேற்று சொன்ன மாதிரி நான் வந்து வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்று அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னாக்கா, நான் வீட்டுக்கு வராட்டியும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு மஞ்சள் துணி பொட்டலத்தை வந்து ராகினி கையில கொடுத்து, இதை வந்துட்டு தூங்கும் போது உங்க தலைமாட்டில வந்து வச்சு படுங்க, அந்த உருவம் வந்து உங்களை தேடி வரும். ஆனா அந்த டைம்ல வந்து நீங்க வந்து பயப்படாம அந்த உருவத்துக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணி எதுக்காக இந்த வீட்டுல இருக்கீங்க, ஏன் எங்களை தொல்லை பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு பேச்சு கொடுங்க. அது வந்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த வீட்டுல இருக்கிற அமானுஷ்யத்தை வந்துட்டு நம்மளால ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ராகினிக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு, எப்படி இதை வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ண போறேன், ஆனா இருந்தாலும் இதை நம்ம வந்து செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அந்த அர்ச்சகரோட மனைவி சொன்ன மாதிரி அன்னைக்கு ராத்திரி தலைமாட்டுக்கு கீழே வந்துட்டு அந்த மஞ்சள் துணியை வச்சுட்டு படுத்து தூங்கியிருக்காங்க. தூங்கின கையோட வந்துட்டு அது கனவா இல்ல உண்மையானு தெரியல, ராகினி படுத்திருக்காங்க. அந்த தலை வாரின பெண்மணி வந்து பாத்தீங்கன்னாக்கா வயசான தோற்றத்துல பயங்கரமா, சரியா, வளர்த்தியா ராகினி பெட்ல வந்து நின்று இருக்காங்க. சரியா, ராகினி தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க முன்னுக்கு வந்து நின்று இருக்காங்க. அந்த டைம்ல வந்து ராகினி வந்து அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, நீங்க யாரு, ஏன் எங்க வீட்டுல இருக்கிறீங்க, ஏன் இவ்வளவு அமானுஷ தொல்லைகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அமானுஷ உருவம் வந்து சொல்லியிருக்கு, நான் வந்து உன்னை காக்க வந்திருக்கேன், நான் நல்ல சக்தி, என்னைய நம்பு அப்படின்னு. நீ என்னைய காக்க வந்திருக்கனாக்கா நான் எப்படி நம்புறதுன்னு. அப்ப வந்துட்டு அந்த உருவம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, நீ நம்பலன்னா இப்ப நீ வந்து உன்னோட குலதெய்வ மகாமுனீஸ்வரர் கோயிலுக்கு நீ நடந்து போ, எந்த ஒரு கெட்ட சக்தியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயில் உள்ளுக்கு நுழைய முடியாது, ஆனா நான் வருவேன், அப்ப நீ வந்துட்டு நீ நம்புவியான்னு. அதே மாதிரி ராகினி வந்துட்டு பணம் பாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு அந்த கோயிலுக்கு நடந்து போறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூட்சம வடிவுல வந்து ஒரு கனவுல வந்து நடக்குது. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து உண்மையான ஒரு நிகழ்வா இருக்கு.
அப்ப அவங்க நடந்தே போறாங்க, நெடுக நடந்து போறாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா அந்த உருவம் வந்துட்டு அப்படியே நடந்து வருது அவங்க பின்னாடி. போ நான் வரேன், போ நான் வரேன் அப்படின்னு. இவங்க நடந்து போக 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 மகாமுனி கோயில், அவங்க குலதெய்வம் கோயில் வந்துருச்சு. ராகினி ஸ்லீப்பரை கழட்டிட்டு காலை வந்து கழுவிட்டு உள்ள போறாங்க. பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, அந்த உருவம் வந்துட்டு உள்ள வர மாட்டேங்குது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சுருட்டு வாடை ரொம்ப காட்டமா வந்து அடிச்சிருக்கு. சலங்க சத்தம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா வேகமா வந்து ஒலிச்சிருக்கு. சரியா, இது வந்து மகாமுனியோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்கு தெரிஞ்சிருக்கு. தன்னோட குலதெய்வம் கோயில் உள்ளுக்கு வந்தோடனே குலதெய்வம் வந்துட்டு சில சப்தங்கள் இந்த சுருட்டு வாடை வந்து கொடுத்து நம்மளுக்கு வந்துட்டு அறிகுறி காமிக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகினி வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச கையோட நேரா காலையிலேயே வந்துட்டு அந்த அர்ச்சகரோட மனைவி போய் பார்க்க போய் இந்த கனவு பத்தி வந்துட்டு அந்த அர்ச்சகர் மனைவி கிட்ட சொல்ல, அப்ப அந்த அர்ச்சகர் மனைவி சொல்லியிருக்காங்க, இல்ல உங்களை வந்துட்டு அது வந்து மனிப்புலேட் பண்ண பாக்குது. சரியா, அந்த கனவுல வந்துட்டு அந்த உருவம் சொன்ன மாதிரி உங்களை வந்து அதை காக்க வரல, உங்களை அழிக்க வந்திருக்கு. சரியா, உங்களை நம்ப வைக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கு. இல்லைனாக்கா நீங்க உங்களோட குலதெய்வம் மகாமுனி கோயில் உள்ளுக்கு போன கையோட ஏன் வந்துட்டு அந்த உருவம் வந்து ஸ்டக் பண்ணி வெளியே நின்று இருக்கு, அப்ப இதுல பாருங்க அப்படின்னு. அப்புறம் வந்து அந்த அர்ச்சகரோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, மறுநாளே வந்துட்டு நம்ம வந்து கணபதி ஹோமம் வந்து உங்க வீட்டுக்கு செய்யணும். 32 கும்பம் வச்சு பெரிய ஹோமம் செய்யணும். ஆனா இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஹோமம் செய்யும் பொழுது அந்த கெட்ட சக்தி நம்மளை வந்து ஹோமம் செய்ய விடாது. பல தடுங்கள் வரும். அந்த தடுங்கள் மீறி தான் வந்துட்டு இந்த ஹோமத்தை நடத்தி முடிக்கணும். நான் சொல்ல நீங்க செய்யுங்க, நான் வீட்டுக்கு வரேன். சரியா, இது வந்து செஞ்சு முடிச்சு அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து வெளியாக்கும்னு சொல்லி அதுக்கு ராகினியை வந்து ஒப்புக்கொண்டாங்க. அப்புறம் மறுநாள் வந்துட்டு அந்த அர்ச்சகரோட மனைவியும் வந்துட்டு சொன்ன டைமுக்கு வந்து ராகினியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராகவன், ராகினி, அவங்களோட பிள்ளை 3 பேர் வீட்டுல இருக்கிறாங்க. பூஜைக்கு ஏற்பாடுகள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. 32 குடத்தை, அதாவது 32 கும்பத்தை வந்து வைக்கிறாங்க. சரியா, அப்ப கும்பத்தை வச்ச பிறகு மகாலட்சுமியான ஒரு பெண்ணு சுமங்கலி தான் வந்துட்டு அது விளக்கேற்றணும். அப்ப அந்த அர்ச்சகரோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்க, ராகினியை கூப்பிட்டு நீங்க வந்து விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேத்த வந்திருக்காங்க. அப்பதான் வந்துங்க அங்க ஒரு பயங்கர ஒரு அமானுஷ சம்பவம் நடந்துச்சு. விளக்கேத்தும் போது, அதாவது அந்த குத்து விளக்குல வந்து விளக்கேத்தும் பொழுது அவங்க வீட்டுல உள்ள ஹால் லைட்ல உள்ள பல்ப் எல்லாம் பட்டீர்னு வந்து வெடிச்சிருக்கு. சரி, அப்ப வந்து ராகினிக்கு வந்து திடுக்குன்னு தூக்கி வாரி போட்ட கையோட அந்த அர்ச்சகரோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்க, விளக்கு ஏத்துறது நிப்பாட்டுங்க, இது இப்படிதான் சேட்டை பண்ணும், நீங்க வந்து விளக்கு ஏத்துங்கன்னு. விளக்கை திருப்பி வந்துட்டு அவங்க வந்து தீக்குச்சி, அதாவது நெருப்பெட்டியில வந்துட்டு தீக்குச்சியை வந்துட்டு மூட்டி அந்த விளக்க வந்து திருப்பி வந்து ஏத்த போறாங்க. பின்னாடி வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகினி வீட்டு பின்னாடிதான் காடியை பார்க் பண்ணியிருப்பாரு. சரியா, திடீர்னு வந்துட்டு பின்னாடி வழியா வந்துட்டு செவரை ஒட்டச்சி ஒரு காடி உள்ள பூருதுங்க. சரியா, ராகினி வீட்டுல வந்து பெரிய சத்தம், காடி வந்து செவரை ஒட்டச்சு உள்ள பூருது. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகினி வீட்டுக்கு பின்னாடிதான் அந்த ராகினி வீட்டுக்கு பின்னாடி உள்ளவர் வந்துட்டு காடி பார்க் பண்ணுவாரு. சரியா, பின்னாடி வீட்டுக்காரரு அவர் வந்து காடி எடுக்கும் போது செவரை உடச்சிக்கிட்டு வந்து உள்ள வந்துட்டாரு, அதாவது காடியோட உள்ள வந்துட்டாரு. அப்ப வந்துட்டு அந்த ராகினி வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேர் அதிர்ச்சி, என்னடா இங்க நடக்குது அப்படின்னு. அப்ப வந்துட்டு அப்பயும் வந்துட்டு அந்த அர்ச்சகரோட மனைவி சொல்லியிருக்காங்க, இதுவும் வந்து இந்த அமானுஷத்தோட சேட்டை தான் அப்படின்னு. அப்ப வந்துட்டு அந்த ராகவன் போயிட்டு அந்த பின்னாடி வீட்டுக்காரர் போயிட்டு ஏசியிருக்காரு, என்ன அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. இல்ல எனக்கே தெரியல, நான் ஸ்டார்ட் பண்ண கையோட எனக்கு வந்து சுய நினைவுல திடீர்னு வந்து உங்க வீட்டு செவரு வந்து உடச்சிக்கிட்டு காடியோட வந்து உள்ள நான் வந்துட்டேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. இந்த சம்பவம் போக அப்பயும் வந்துட்டு அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு ராகினி வந்து விளக்கேத்திட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த அர்ச்சகரோட மனைவி சொன்ன மாதிரி இந்த பூஜை நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹோமம் வந்து பண்ணி அந்த பூஜை வந்து முடிச்சுட்டாங்க. ஆனா அர்ச்சகரோட மனைவி என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த 32 கும்பமும் வந்துட்டு 3 நாளைக்கு இந்த வீட்டுல இருக்கணும், வீட்டு வாசல் கதவு ஜன்னல்லாம் திறந்து இருக்கணும், வீட்டு விட்டு யாரும் வெளியே கூடாது, நாங்க வந்து இங்க இருந்து கிளம்பிட்ட பிறகு இந்த 3 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு அம்மனோட உத்தரவுப்படி எப்ப வந்து எத்தனை மணிக்கு வந்துட்டு இந்த குடத்தை வந்து எடுக்கணுமோ அப்ப மட்டும் எடுங்க, வீட்டு விட்டு யாரும் வெளியாயிராதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை வந்து போட்டிருக்காங்க. சரியா, அந்த கட்டளை வந்து போட்ட கையோட அர்ச்சகரோட மனைவி வந்துட்டு விடை பெற்று வீட்டு விட்டு, அதாவது ராகவனோட வீட்டு விட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. ராகவன், ராகினி, ராகவனோட மகன் ருத்ரேஷ் வந்து வீட்டுல வந்து இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வீடு வந்துட்டு எந்த ஒரு அமானுஷ தொல்லைகள் இல்லாம மன அமைதியோட வந்துட்டு அந்த வீட்டுல வந்து இருந்திருக்காங்க. ஆனா மறுநாள் காலையில வந்துட்டு ராகினிக்கு வந்து ஒரு கால் வருது.